ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 29வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சமீனா ஆனிக்கிட்ட தான் பேச வந்திருக்காங்க. இப்போது இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் காலத்தை நகர்த்திட்டு இருக்கோம். முக்கியமாக ஃபாக்கீர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ ஃபாக்கீருக்கு சப்போர்ட் பண்ணுவ. உன்னோட அங்கிள் அவரோட மொத்த வாழ்க்கையும் இந்த பிஸ்னஸ்க்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், அதுதான் நம்மளோட டியூட்டி. உன்னோட அப்பா உங்களெல்லாம் விட்டுட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டப்ப உன்னோட அங்கிள் நீங்கள் ஒரு நாளும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ட்டு அவருக்கு அவரே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாரு. ஒன்று அவரோட பொண்ணாக தான் நினச்சிட்டு இருந்தாரு. நம்மளால தான் அவரோட கனவை புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் 2 பேரும் கரெக்டான டைம் வரும்போது 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கன்னு அவர் நம்பியிருந்தார். கரெக்டான டைம் வரும்போது ஃபாக்கீர் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், நீ ஃபாக்கீரை நல்லா பார்த்துக்குவேன்னு அவர் நம்பியிருக்காரு. அவரோட கனவை நீ நிறைவேற்றுவியான்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. ஆனி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே தான் இருக்கா. சமீனா இருந்துட்டு நான் கேட்க மறந்துட்டேன், எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்ற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆக போகுது, இதுதான் லாஸ்ட் டைம், இதை முடிச்சதும் காலேஜ் தான் சேரணுன்ற மாதிரி சொல்கிறான். யாராலும் உன்னோட படிப்பை நீ பட முடியும், நீ காலேஜ் போய் படிக்கலான்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் தேவைப்படுது, ஃபாக்கீருக்கும் புக்ஸ் எல்லாம் வேணுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு உனக்கு வேணுன்ற புக்கெலாம் வாங்கிக்கலாம், ஃபாக்கீர் இப்போதைக்கு பிஸ்னஸை பார்த்துக்கிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாக்கீர் ஸ்கூலுக்கு வரலையான்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஃபாக்கீர் இப்போதைக்கு பிஸ்னஸை பார்த்துக்கிட்டும் அவனோட ஸ்டடீஸ் அவன் ப்ரைவேட்டாக பார்த்துக்குவான்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு ஸ்கூல் போய் படிக்கிறது தான் பரவாயில்ல, ப்ரைவேட்டாக படித்தா அந்த அளவுக்கு படிக்க முடியாதுன்ற மாதிரி அவ சொல்கிறா. கண்டிப்பாக ஃபாக்கீரால் முடியும், ஃபாக்கீர் அப்பா கூட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு ப்ரைவேட்டாக தான் படித்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார், அதே மாதிரி ஃபாக்கீராலையும் படிக்க முடியுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஃபாக்கீரால் எப்படி படிக்க முடியும், ஃபாக்கீர் ஒன்றும் அங்கிள் மாதிரி கிடையாதுல்லன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. கண்டிப்பாக ஃபாக்கீரால் முடியும், ஃபாக்கீர் ஜகீரோட பையன், உங்கள் எல்லாரை விட ஃபாக்கீரை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும், ஃபாக்கீரால் கண்டிப்பாக முடியும், நீ ஃபாக்கீரை பற்றி கவலைப்படாமல் உன்னை பற்றி மட்டும் கவலைப்படு, உனக்கு வேணுன்ற புக்ஸ் எல்லாம் எழுதி கூட நான் வாங்கி தரேன்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹபீப் ஃபெமி வீட்டுக்கு தான் போயிருக்காரு. இந்த டைமில் தான் நீங்கள் ஃபாக்கீருக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. நான் ஃபாக்கீருக்கு ஹெல்ப் பண்ணுமா, என்னோட அண்ணன் பையன், என்னோட சின்ன பையன், அவனுக்கு கீழே போய் நான் வேலை செய்யணுமான்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. அதுக்கு ஃபெமி இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஈகோவை நீங்கள் விடுங்க, ஃபாக்கீருக்கு நல்லாவே தெரியும் உங்களோட உதவி இல்லாமல் அவனால் பிஸ்னஸில் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு, இந்த டைமில் தான் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கணுன்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. நான் இது வரைக்கும் கரெக்டான சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்ணது கிடையாது, அப்படி சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் இந்த பிஸ்னஸ் எல்லாமே இப்போ என்னோடதாக இருக்குன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. அப்போது அந்த தப்புல இருந்து கற்றுக்குங்க, அப்படி இல்லைன்னா லூஸ் மாதிரி கற்றுக்கிட்டு எதுவும் இல்லாமல் உட்காந்துருங்கன்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. அதுக்கு ஹபீப் இருந்துக்கிட்டு என்ன நடந்துச்சோ அது நடந்தது தான், என்னால் இதுக்கு மேலே அவமானத்தை சந்திக்க முடியாது, எப்போ சமீனா சிஸ்டர் பிஸ்னஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மட்டும் இருங்கன்னு சொன்னாங்களோ அப்போவே எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கு மேலாம் என்னால் ஃபாக்கீருக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹபீப் சொல்லிடுறாரு. அதுக்கு ஃபெமி இருந்துக்கிட்டு உன்னோட ஈகோவால் எல்லாம் போக போகுது, ஃபாக்கீர் இப்போ உங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கான், நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும், சப்போஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணலைன்னா சாய்க்காவும் ஃபராஸும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க, நீ ஒரு ஸ்டெப் பின்னாடி போனால் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துடுவாங்க, இதனால் யாருக்கு லாபம், சாய்க்கா அண்ட் ஃபராஸுக்கும் மட்டும்தான், உனக்கு பிஸ்னஸ்லேருந்து ஒன்றும் கிடைக்காது, அவங்க பிஸ்னஸை ஃபுல்லாக சுருட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு சாய்க்காவும் ஃபராஸும் இந்த பிஸ்னஸ்லேருந்து ஷேர் வாங்குறது கொஞ்சம் கூட பிடிக்கல, அவங்க ஜகீர் அண்ணாவை பற்றி நினச்சி கூட பார்க்காம தான் அவங்களோட ஷேரை கேட்டாங்க, இப்போ இந்த பிஸ்னஸ்லேருந்து அவங்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஃபெமி சொல்லிடுறா. ஹபீபும் நான் யோசிச்சு முடிவெடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரஹீலா ஜம்ஷிதையும் அப்புறம் ஆலியாவையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ருக்கா. அவங்களும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திருடனை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதான்ற மாதிரி ரஹீலா கேட்குறா. அதுக்கு ஜம்ஷித் இருந்துக்கிட்டு டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன வண்ணமாக தான் இருக்கேன், அவங்க திருடனை கண்டுபிடிக்க ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க எதையுமே பண்ண கிடையாது, இதனால் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்லிட்டு இருக்கான். ஆலியா இருந்துக்கிட்டு ஆமாம் இவர் டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன வண்ணமாக தான் இருக்காரு, அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் உங்களை சாப்பிட்றதுக்கு இங்கே வர சொன்னேன், நீங்கள் மட்டும் கஷ்டப்படலை, ஹபீபும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காருன்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறாரு. ஜகீர் இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் ஹபீப் தான் இந்த பிஸ்னஸை சுருட்டிட்டு போக போகிறாருன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான் ஹபீப் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போது என்டையர் ஃபேமிலியுமே ஹபீப்க்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க, ஹபீப் அப்படிப்பட்டவரான்ற மாதிரி ரஹீலா கேட்குறா. ஹபீப் ஒன்றும் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவரோட அண்ணனை அவர் ரொம்பவே மதிக்கிறவர்ன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. ரஹீலாவும் ஆமாம் அவங்க அண்ணா என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னப்போ ஹபீப் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவே இல்லை, அவங்க அண்ணா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணுவாருன்ற மாதிரி ரஹீலா சொல்லிட்டு இருக்கா. ஹபீப் எதுக்காக அமைதியாக இருக்கணும், அவர் பேச வேண்டியது தானேன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. ஹபீப் எப்போவுமே அப்படி தான், அவருக்காக அவர் எதுவுமே பேச மாட்டார், அவர் அந்த பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம கிட்ட பணம் இருந்து நம்ம பணத்தை அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஹபீப்க்கு ரொம்ப நல்லதாக இருக்குன்ற மாதிரி ரஹீலா சொல்லிட்டு இருக்கா. சப்போஸ் பணம் இருந்து இன்வெஸ்ட் பண்ணால் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி ஆலியா கேட்குறா. அதுக்கு ரஹீலா இருந்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிட் இருக்குது, நிறைய ப்ராஃபிட் அதிலிருந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆலியா அப்படியே ஜம்ஷித் கிட்ட
ஜம்ஷித் நீங்கள் தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கீங்களே, அதையே நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஹபீப் கூட அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆலியா அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுன்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறாரு. அதுக்கு ரஹீலா இருந்துக்கிட்டு ஏன் முடியாது, உங்களுக்கு தான் பிஸ்னஸை பற்றி நல்லாவே தெரியும், இதுதான் கரெக்டான டைம், நீங்கள் மட்டும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை ஹபீப் எப்போதும் மறக்க மாட்டாருன்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. இல்லை எனக்கு புரியலன்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறாரு. ஜுவல்லரி ஆயிஷா கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சதை ஹபீப் கிட்ட சொல்லலை, அதனால் அவங்களுக்குள்ளே பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆயிஷா என்னோட ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான், இருந்தாலும் யார் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஐடியாவை சொல்கிறேன்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. ஜம்ஷித்தை இந்த பிஸ்னஸில் ஹபீப் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆலியாவும் எதையோ சொல்லிட்டு தான் இருக்கா. ஆனி வெளியே போய் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரா. பாட்டி கரெக்டாக பார்த்துட்றாங்க, எங்கே போயிட்டு வரேன்ற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, அதுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஸ்கூலா, உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சான்ற மாதிரி கேட்குறாங்க. கரெக்டாக ஆயிஷாவும் வந்துடுறாங்க. ஆயிஷாவை பார்த்து உன்னோட பொண்ணை ஸ்கூலுக்கு போக சொல்லி அலோவ் பண்ணது யார், எல்லா முடிவையும் இவளே எடுத்துக்குவாளா, நான் தான் இந்த வீட்லேயே பெரியவங்கன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுதில்ல, ஆனியும் ஸ்கூலுக்கு போகணும்ல, நீங்கள் அலோவ் பண்ணியிருந்தீங்களே முன்னாடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பாட்டி இருந்துக்கிட்டு அவள் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, என்னோட பையன் இறந்ததுனால 40 நாளைக்கு நீங்கள் யாரும் வெளியே போகக்கூடாது, அவனோட ஆத்மா இன்னும் அமைதியாகவே ஆயிருக்காது, அதுக்குள்ளேயும் நீங்களாம் உங்களை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. என்னோட பையன் இந்த வீட்டுக்கு எவ்வளவு அன்பை கொடுத்துருப்பான், ஆனால் நீங்களாம் உங்களை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுட்ருக்கீங்க, கொஞ்சமாச்சும் என்னோட பையனை பற்றி யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஆன் இருந்துக்கிட்டு ஃபாக்கிர் மட்டும் வெளியே போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு பாட்டி இருந்துக்கிட்டு நீ யாரை பற்றியும் பேசக்கூடாது, இங்கே இருக்க எல்லாரும் அவங்க காதை திறந்து கேட்டுக்கோங்க, 40 நாளைக்கு இந்த வீட்டில் இருக்க பொண்ணுங்களோட கால் இந்த வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாதுன்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் சமீனாவும் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆம்னா ரூமுக்குள்ளேயே ரொம்ப சோகமாக தான் இருக்கா. அவங்க அம்மா வந்து ஏன் என்னாச்சும் ரூமுக்குள்ளேயே இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபாக்கிரோட பிஸ்னஸ் என்னாகுமோ தெரியல, அப்பா ஃபாக்கிரோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்ற மாதிரி ஆம்னா கேட்குறா. உங்கள் அப்பா சொன்னது தான், அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. உனக்கு வேற ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்ன குட் நியூஸ்னு கேட்குறதுக்கு நானும் அப்பாவும் உன்னை யூனிவர்சிட்டிக்கு அப்ராடுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்ராடுக்கெலாம் போகலன்ற மாதிரி ஆம்னா சொல்கிறா. நீ தானே முன்னாடி போகிறேன்னு சொன்னால், அதனால தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உன்னோட ஆசையை மட்டும்தான் நாங்கள் நிறைவேற்றுவோன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னேன் தான், ஆனால் நீங்கள் தான் அதுக்கு ஒத்துக்கலையே, வேணான்னு தானே சொன்னீங்க, இப்போ மட்டும் திடீர்னு எதுக்கு போக சொல்கிறீங்கன்ற மாதிரி அவ கேட்குறா. முன்னாடி அப்படி தான் சொன்னோம், நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட, உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதா எங்களோட வேலைன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னால் உங்களை அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக முடியாது, நான் இப்போது இங்கே நல்லா தான் படிச்சுட்ருக்கேன்ற மாதிரி ஆம்னா சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, அப்போ போகிறேன்னு சொன்னேன், இப்போ போகலைன்னு சொல்கிற, லூஸ் மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, அப்பா உங்ககிட்ட பேசுன்றதுக்காக வெளியே வெயிட் பண்ணுறாங்க, வெளியே வான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபாக்கிர் பிஸ்னஸ் விஷயமாக தான் ஏதோ பார்த்துட்ருக்கான். அப்போதைக்கு ஆனி வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறா. நான் பிஸியாக இருக்கேன் நீ போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நான் உன்கிட்ட பேசியே தான் ஆகணுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. சரி என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். பாட்டி என்ன ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க 40 நாளைக்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி பாட்டி சொன்னால் அதை கேளு, 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும், இப்போ அதனால் என்ன அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். என்ன ஃபாக்கிர் நீயும் இப்படி பேசுகிற, அவ்வளோ நாளைக்கு ஸ்கூல் போகாமல் இருந்தால் நிறைய ஸ்கூலில் நடத்திடுவாங்க, எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நோட்ஸ் வாங்கி படி அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்கி படித்தாலும் நேரில் போய் படிக்கிற மாதிரி இருக்குமா, இதுதான் என்னோட ஃபைனல் டேர்ம், நான் இந்த டேர்மில் நல்ல மார்க் வாங்கணும், நீ பாட்டிக்கிட்ட பேசுன்ற மாதிரி ஆனி சொல்கிறான். என்னாலலாம் பாட்டிக்கிட்ட பேச முடியாது, அவங்க ஏற்கனவே இதை பற்றி என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ வேணும்னா போய் பாட்டிக்கிட்ட பேசுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிடுறான். நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீ போய் எனக்காக பேசுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்கன்னா அவங்க சொல்கிறத நீ கேளு, 40 நாளைக்கு வெளியே போகக்கூடாதுன்னா வெளியே போகாமல் இருன்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஆனி எவ்வளவோ திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறா. பிஸ்னஸ்லேயே எனக்கு பல பிரச்சனை இருக்குது, நீயும் புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வராத, கம்முன்னு போன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிடுறான். இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.